மாறி உன் கூட வந்தா பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? வள்ளிமா, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் பையன் முகத்தை பார்த்தா அந்த பொண்ணு பொழைச்சுப்பான்னு நம்புறேன். இதுக்கப்புறமும் இவனை தடுத்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா அந்த பழிப்பாவை நம்மளை சும்மா விடாது. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் உசுரோடவே இருக்கேன். என்ன இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாலே அவ நல்லாவே இருக்க மாட்டா. அழிஞ்சு போயிடுவா. வாடி, நீ இன்னும் சாகலையா? நீ எப்படி சாவ? எங்களை எல்லாரையும் சாகடிச்சிட்டு தானே நீ சாவ. அம்மா, ஏய், நீ ஒன்னும் சொல்லாதடா. இது பாரு, நீ எக்கேடு வேணா கேட்டுப்போ, ஆனா என் பையனை விட்டுடு. விட்டுட்டு போனோம்னா நான் செத்துதான் போகணும். அப்ப செத்து பாடி. அம்மா போதும்மா, போதும்மா. ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறேன். யோசிச்சுதான் சொல்றேன். அவன் ஏமா சாகணும்? நான் உசுரோட இருக்கணும், அவன் சாகணுமா? ஏமா நான் செத்துட்டேம்மா. உன் பையன் செத்துட்டான். எனக்கு நீ அவரை பார்க்க கூடாது, பேசக்கூடாது சொன்ன அன்னைக்கு நான் செத்துட்டேம்மா. நான் உயிரோட இருந்தா சரி, உலகத்துல வேற எல்லாரும் வெக்கேடு கிட்டு போனாலும் அவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஏமா இப்படி ஒரு கல் நெஞ்சுக்காரி மாதிரி மாறிட்டேன்? என் அம்மா தானே பண்ணி. அண்ணே, என்ன நின்னு தெரியாம அம்மா அப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு ஏய், வேண்டாமா, என்ன மன்னிச்சிருமா. என்ன விட்டு நீனா என்னால உங்களுக்கு இந்த தொந்தரவெல்லாம் நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம். நான் எங்கேயாச்சும் எக்கடிக்கிட்டு வாழ்றோம், சாகிறோம், எங்கேயாச்சும் போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருக்குமா? அங்க பாருமா, செத்து பொழைச்ச நிலைமையில அந்த புள்ள நம்ம வீட்டுல வந்து நிக்குது. நான் தான் கதைன்னு எனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நீ தானேம்மா. நீ என்ன புரிஞ்சுக்கல? வள்ளியம்மே, இது வரைக்கும் என்கிட்ட பழகினதுலேருந்து இவன் உன்னை எகுத்தி பேசி நான் பார்த்ததே இல்லை. சேர்ந்தாலும் பிரிஞ்சாலும் சாவு ஒன்று தான் நிச்சயமாக ஆகிப்போச்சு. யோசிக்கிறத விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதுக்கப்புறம் உன் இஷ்டம் இல்லையுமே. நான் ஏதாவது தப்பாக பேசணும் தான் மன்னிச்சுக்க. துளசி, துளசி, துளசி. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது. ஆனால் எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்.
இவன் தான் ஆத்திரத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டான். அவளாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எங்க நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போல் இருக்கு. வள்ளியம்மே, எனக்கு இந்த ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் முக்கியம் இல்லை. என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். அவ விருப்பம் தான் என் விருப்பமும். குமரேசன் துளசியும் ஒண்ணு சேர்றதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவ ஆசைப்பட்டபடி நடந்தா அதுவே போதும். அதை இவன் புரிஞ்சிக்காம ஏதோ மன்னிச்சிருங்க. ஐயோ, எங்க பொண்ண வர சொல்லுங்க. இல்லையே. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாரியோட 2 பத்தி அனுப்பிச்சிருக்க மாட்டேனே. என்னையா சொல்ற? இப்பதான் கூப்பிட்டு போறேன். ஏய் தம்பி, சொல்ல மாதிரி டேய் கிட்ட வந்துட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். வா.
மலை மலை வாடா வா மாறி அவங்கள ஒண்ணும் பண்ணி போட்டேன்டா போட்டேன் நீ கொடுத்த காசுக்கு அவனையும் போட்டேன் நீ படுத்த பாட்டுக்கு உங்க அண்ணன் புள்ளையும் போட்டேன் ஏய் ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் ஆத்திரத்திலே அவசரத்திலே யோசிக்காம கொள்ள சொல்லிட்டேன் தப்புன்னு தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சேடா என் கண்ணுக்கு என்ன சொல்ல சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேடா என் பொண்ணிய கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் மரி மரி என்னையும் கொண்டுடுறா ஓ கையால என்னையும் கொண்டுடுறா ஓ கையால என்னையும் கொண்டுடுறா ஓ கையால என்னையும் கொண்டுடுறா என்னையும் கொண்டுடுறா ஓ கையால என்னையும் கொண்டுற மாதிரி டேய் எப்ப கொன்னுருன்னு சொன்னியோ அப்பவே நீ செத்துட்ட போனோம் பின்னாடி கிடக்கு எடுத்துட்டு போய் எரிச்சிரு போ டேய் வாங்கடா சாக போகிற கோழி குஞ்சையே ஒரு வாரம் பொழைக்க வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க நாங்கள். கூடவே இருக்கிற நண்பனை எப்படி கொல்லுவேன்னு நினச்சேன்.
இனிமே நான் பொண்டாட்டிடா.